ஜிம்மில் ஒர்க் அவுட்டுக்கு போயும் உங்கள் பாடி ஏறலையா? நீங்கள் பண்ணுற 10 தப்புகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆனாலும் பாடியில் மசில் கெயினே தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? என்னடா இது, நம்ம கஷ்டத்துக்கு பலனே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கில் யோசிக்காத சில சின்ன சின்ன விஷயங்களால் கூட இந்த மசில் க்ரோத் தடைபடலாம். அது என்னன்னு டாப் 10 ரீசன்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான காரணம் உங்கள் சாப்பாடு. நீங்கள் ஜிம்மில் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட வெளியே 23 நேரமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மசில் பில்டாக புரோட்டீன் ரொம்ப தேவை. 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 16 இருந்து 2 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். கூடவே நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் ஃபைபரும் எடுத்துக்கணும். அடுத்த பிரச்சனை என்னன்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. சும்மா வாரத்தில் ஒரு நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் 4 நாள் லீவ் போட்டால் மசில் எப்படி க்ரோ ஆகும்? மசில் க்ரோத்துக்கு கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ரெகுலராக ஒரு பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. 3வது, கெட்ட பழக்கங்கள். சிகரெட், அதிகமான ஆல்கஹால், இந்த பழக்கம்லாம் இருந்தால் மசில் க்ரோத்தை மறந்துடுங்க. ஸ்மோக்கிங் உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். ஆல்கஹால் உங்கள் மசில் ரெக்கவர் ஆகிறத தடுக்கும். அதோட புரோட்டீன் அப்சார்ப்ஷனையும் இது பிளாக் பண்ணிடும். அடுத்த காரணம் தப்பான ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது. வெயிட்டை தூக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கரெக்டான ஃபார்மில் போஸ்டரில் தூக்கணும். தப்பாக பண்ணிங்கன்னா மசிலுக்கு பதிலாக ஜாயிண்டில் தான் ப்ரெஷர் போகும். அதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மசில் கெயின் இருக்காது, ஆனால் இன்ஜுரி மட்டும் கன்ஃபார்ம். 5வது காரணம் தூக்கம் பத்தாமல் போகிறது. நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் பாடி ஒர்க் அவுட்டில் டேமேஜ் ஆன மசில்ஸை ரிப்பேர் பண்ணி பில்ட் பண்ணும். சரியான தூக்கம் இல்லைன்னா ரெக்கவரி இருக்காது, க்ரோத்தும் இருக்காது, உங்கள் உடம்பும் டயர்டாகவே இருக்கும். அடுத்தது ஓவர் ட்ரைனிங். அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதும் தப்பு தான். தினமும் 2-3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் மசில் க்ரோ ஆகிறதுக்கு பதிலாக இன்னும் நீங்கள் சோர்ந்துடுவீங்க. இதனால் அடுத்த நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜியே இருக்காது. 7வது காரணம் ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணுறது. ஒரு செட்டுக்கு நடுவில் கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்துன்னு அவசரமாக செஞ்சால் உங்கள் உடம்பு ரெக்கவர் ஆக டைம் இருக்காது, மசில் க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகும். 8வது காரணம் கார்டியோவை ஸ்கிப் பண்ணுறது. நான் வெயிட் தான் தூக்குறேன், எனக்கு எதுக்கு கார்டியோ அப்படின்னு நீங்கள் நினச்சா அது பெரிய தப்பு. வெயிட் ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கார்டியோ பண்ணுறது உங்கள் பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் அவுட்டுக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்ணும். 9வது காரணம் தண்ணி சரியாமல் குடிக்காதது. ஒர்க் அவுட் அப்பவும் சரி, மற்ற நேரத்துலையும் சரி, நிறைய தண்ணி குடிக்கணும். உடம்புல தண்ணி கம்மியாக இருந்தால் மசில் தசைப்பிடிப்பு, அதாவது கிராம்ஸ் வரும், எனர்ஜி லெவலும் குறைஞ்சிடும். கடைசியாக உங்கள் ஜீன்ஸ். நீங்கள் போடுற ஜீன்ஸ் இல்லை, உங்கள் மரபணு. சில பேருக்கு சில சமயம் நம்ம ஜீன்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சிலருக்கு வேகமாக பில்ட் ஆகும், சிலருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். அதுக்காக ஃபீல் பண்ணாமல் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும், உங்கள் மசில் கெயின் அடுத்த லெவலுக்கு போகும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான காணொளிகளுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.